புரியுதுங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணி வாங்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கம்பெனி பேர் இருக்கீங்க அப்படின்னா வந்து இங்க பாருங்க, ஒரு டொமைன் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டொமைன் வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி செக் பண்றது அப்படின்னா வந்து கூகுள்ல போயிட்டு டொமைன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இங்க பாருங்க, டொமைனர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து ஸ்பான்சர்டு, இதை விட்டுருங்க. ஓகேவா? இது கோடாடிக்கு போயிடும். நமக்கு தேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டொமைனர் DOMAINR அப்படின்றது. ஸோ இதுல போயிட்டு வந்து உங்களோட டொமைன், நீங்க தேடுற டொமைன் இருக்கா, இல்லை யாராவது வாங்கிட்டாங்களா அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து தமிழ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் அடிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா அது இருக்கான்னு பாருங்க. .com மட்டும் இல்லை, மற்ற எல்லா டொமைனும் அவைலபிளா இருக்கு. .net இருக்கு, ORG இருக்கு, கோ இருக்கு, .in இருக்கு, .io, co.in, இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா என்ன, .com மட்டும் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டொமைன் தேடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபார் சேல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த டொமைனை வந்து ஆல்ரெடி யாரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரினியூ பண்ணாம விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி ரினியூ பண்ணாம விட்டுறத அந்த டொமைனை வேற ஏதாவது வாங்க போனாங்க அப்படின்னா வந்து பாருங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து கேட்பாங்க அவங்க. தெரியுதா? எவ்வளவு சொல்றான்? $7,495 கேட்குறாங்க. ஓகேவா? சார் அப்ப எத்தனை நாள் வரைக்கும் அவைலபிள் வச்சிருப்பாங்க சார்? தம்பி, உங்களுக்கு அந்த ஒரு டொமைன் ரினியூ பண்றதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 30 days கொடுப்பாங்க தம்பிங்களா. அந்த 30 daysக்குள்ள ரினியூ பண்ணீங்கன்னா அந்த டொமைன் உங்களுக்கு. அந்த 30 days மேல போனீங்க அப்படின்னா வந்து நீங்க அந்த ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு அமௌண்ட் ஏத்துட்டே போவோம். இப்ப நம்ம எப்படி நம்ம ஒரு இது கரண்ட் பில் வந்து கட்டாம விட்டா ஒவ்வொரு நாளைக்கும் ₹100, ₹50 அப்படி ஏறும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அந்த மாதிரி நான் கேக்குறது, இப்ப யார் இந்த டொமைன் வாங்கணும் அவங்க இல்ல சார். இப்போ வந்து இந்த டொமைன் ஆர் அவங்க எத்தனை நாள் வச்சுப்பாங்க இந்த நேம்? 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருப்பாங்களா? அதுக்கப்புறம் திருப்பி அவைலபிளுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்கறேன் சார். கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா இந்த தமிழ் பாக்ஸ் என்ன யாரு அப்படின்னா வந்து நீங்க வந்து அந்த முன்னாடி பேர் தமிழ் ராக்கர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து இந்த தமிழ் பாக்ஸ் அப்படின்ற இந்த .com. ஓகேவா? ஸோ இதை வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த டொமைனை ஏன் விட்டுட்டு போனா அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஓகேவா, இந்தியாவில் அந்த டொமைனை வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அந்த டொமைன் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இதே நீங்க வேற கண்ட்ரியில் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அது ஆக்சஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். புரியுதுங்களா? ஆக்சுவலா வந்து இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த தமிழ் பாக்ஸ் .in வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4 years முன்னாடி வாங்கினேன். எப்ப தெரியுமா? அந்த கொரோனா டைம்ல வந்து இதை நான் வாங்கினேன். சூப்பரா இருக்கு பேரு, நல்லா இருக்கு, நல்லா ஈஸியா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமைனை வந்து வாங்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு அப்படின்னா வந்து ₹700 என்னவோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். எப்போ வந்து கொரோனாவுக்கு முன்னாடி, நான் 2018 சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? வாங்கிட்டு ஏதோ டொமைன்லாம் வாங்கியாச்சு, ஹோஸ்டிங்கும் போட்டாச்சு, ஸ்ட்ரெயிட்டா வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? வெப்சைட் ஆக்சஸ் ஆகல. என்ன பிரச்சனைன்னு கேட்டா வந்து திஸ் டொமைன் இஸ் பிளாக்டு பை டெலிகம்யூனிகேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டோம். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? இல்ல சார். புரியலையா? ஆக்சுவலா இங்க பாருங்க, அப்ப இங்க காமிக்காதுல்ல சார். டெலிகம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா அப்ப இங்க காமிக்காது தானே? எங்க காமிக்காது? இங்க காமிக்கும். அது அவைலபிளா இருக்கா இல்ல? ஆக்சுவலா வந்து சொல்லலாம், இப்ப நான் அது வாங்கி 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எனேபிள் ஆயிட்டு தெரியுதா? நான் வாங்கினது 2018 வாங்கினேன்.
1 இயருக்கு நான் தான் வச்சிருந்தேன். அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் நான் ரினியூ பண்ணல. ஏன் ரினியூ பண்ணல அப்படின்னா, ஒன்ஸ் டெலிகம்யூனிகேஷன் பிளாக் பண்ணாங்க அப்படின்னா அதை ரிவோக்கே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நானும் அந்த டொமைனை ரினியூ பண்ணாம அப்படியே விட்டேன். அந்த டொமைனை நான் யூஸும் பண்ணல. அந்த டொமைன் எப்பட ஆக்சஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, விபிஎன் யூஸ் பண்ணி வேற ஏதாவது கண்ட்ரிக்கு நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, அப்போ அந்த டொமைன் வந்து எனக்கு ஆக்சஸ் ஆச்சு. பட் இந்தியாவில் நார்மல் இன்டர்நெட்ல அது ஆக்சஸ் ஆகல இந்தியாவில். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாப்புலரான பேருங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தமிழ் குரு, தமிழ் கன்ஸ், ஓகேவா? ஆக்சுவலா வந்து அந்த என்ன சொல்ல, ஐ மீன் அந்த எனக்கும் வந்து வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த தமிழ் யோகி, இப்போ தமிழ் என்னது தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து படம் போட்டு வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு வந்து எனக்கும் ஆசை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நானும் ஒரு டொமைன் வாங்கினேன். என்ன தெரியுமா? tamilguns.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் வாங்கினேன். டொமைன் வாங்கி அதுல ஃபர்ஸ்ட் படம் நான் லோட் பண்ணது என்ன அப்படின்னா வந்து இந்த வெங்கட் பிரபு வந்து பிரியாணின்னு ஒரு மூவி வந்துச்சு தெரியுமா? ஓகேங்களா? பிரியாணி மூவி வந்துச்சு தெரியுமா? அந்த மூவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதுல போட்டேன். செம்ம ரீச். ஓகேங்களா? 4 நாள் தான் அந்த படம் வந்து அதுல அந்த வெப்சைட்ல போட்டேன். அந்த 4 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து $49 அந்த 4 நாளைக்கு வந்து ஏன் பண்ண அமௌண்ட். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து சர்வரை கான்டாக்ட் பண்ணி சர்வருக்கு மெயில் பண்ணி இந்த கண்டென்ட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி கூகுளுக்கு பிளாக் பண்ணி என்னென்னவோ பண்ணி மொத்தமா சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து சைட்டை நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஆக்சுவலா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த கார்பரேட் இருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, டைரக்டா லீகல் நோட்டீஸ் மூலயமா அந்த சர்வருக்கு நான் எங்க ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சர்வருக்கு மெயில் பண்ணிட்டு அந்த சர்வர்லேயே பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த சர்வரை பிளாக் பண்ணிட்டு கூகுள்ல வந்தாதானே நீ வந்து உன் படம் வந்து கூகுள்ல வந்தாதானே மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கூகுள்லயும் பிளாக் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதனாலதான் வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டொமைன் நேமா வந்து வாங்கி குவிச்சுட்டே இருப்பாங்க. புது புது லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மூவி டவுன்லோடு இதுதான் செய்யுது. தமிழ் என்னது தமிழ் ராக்கர்ஸ் இல்லாம இப்ப அது வேற வந்து என்னது ஒன் தமிழ் எம்வி என்னவோ சம்திங் இருக்கு. அதுல படம் வந்து அதுல டவுன்லோட் வந்துட்டு தான் இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டொமைனையும் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளாக் பண்ணாலே உடனே என்ன பண்றாங்க, ஓகேவா, வேற டொமைன் நேம் எடுத்து இப்போ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு டொமைன் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 1-2 டொமைன் நேம் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் நான் சொல்றது .com .in அதுக்கப்புறம் .org .net அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓகேங்களா 1000 கணக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டொமைனோட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க தமிழ் பாக்ஸ் அப்படின்னு அடிக்கிறேன். இங்க பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்க மோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க இவ்வளவு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. தெரியுதுங்களா? இது எல்லாமே டொமைனோட எக்ஸ்டென்ஷன்ஸ். போயிட்டே இருக்கு பாருங்க. இதுல எது வேணாலும் நான் என்ன பண்ணலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இங்க பாருங்க ஒவ்வொரு டொமைனுக்கும் அதுக்கான காஸ்ட் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். 1 இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1289 வித்தவுட் ஜிஎஸ்டி. இது வித் ஜிஎஸ்டி இது கூட 18% ஆட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபைனல் அமௌண்ட் வந்து நமக்கு வரும்.
புரியுதுங்களா? கிளியர்? ஸோ ஒரு டொமைன் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மெட்டா ஏஐ எல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மெட்டா டாட் ஏஐ, அதுக்கப்புறம் வந்து சாட் ஜிபிடி, கிளாட் டாட் ஏஐ. பாருங்க, அந்த டொமைன்லாம் வாங்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணணும் பாருங்க. 18,000 ரூபா. சரி, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சார்? 2 இயர்ஸ் தான் இருக்குது. 2 இயர்ஸ் தான் இருக்கு ஸ்லாபே. ஓகேவா? 2 வருஷத்துக்கு 18,000 ரூபா கொடுத்து அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். டாட் ஏஐ அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னு. புரியுதுங்களா பீப்புள்? ஓகேவா? டொமைன் நேம்னா என்னன்னு புரியுதா? ஓகேவா? நம்ம நேம் டாட் வந்து அந்த டொமைனோட எக்ஸ்டென்ஷன். அது என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். யூஎஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்தியா எடுக்கலாம், டிவி எடுத்துக்கலாம், டாட் இன் லைவ், டாட் கோ டாட் ஐன்னு. ஓகேங்களா? அப்புறம் பிஸ்னஸ், இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் தமிழ் ராகஸ் என்ன பண்ணுவான், மல்டிபிள் இதை வந்து அவன் என்ன பண்ணிப்பான் அப்படின்னா புக் பண்ணி வச்சுப்பான். ஓகேவா? ஒரு டொமைனை பிளாக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னொரு டொமைன் வந்து ரீடக்ட் ஆகிற மாதிரி அவங்க வச்சுப்பான். ஸோ இதனால தான் அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஃபுல்லாக வந்து சர்வே ஆகிட்டு. புரியுதுங்களா? ஸோ அவனுக்கு வர ஏர்னிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்பெண்டிங் எல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. அவ்வளோதான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஓகேவா? இதுதான் வந்து டொமைன் நேம். ஓகேவா? இப்போ ஒரு வெப்சைட் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா ஒரு டொமைன் நேம் தேவை. அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னா வந்து இது ஒரு சர்வர். ஓகேவா? சர்வர்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா உங்களோட வெப்சைட்கான ஃபைல்ஸை அதுல தான் நீங்க வச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம லோக்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் மேனேஜர் இருக்குல்ல, மை கம்ப்யூட்டரு, சி டிரைவ், டி டிரைவ், அந்த மாதிரி டிரைவ் இருக்குல்ல, அந்த டிரைவ்ல தான் நமக்கான டேட்டாஸை நம்ம வச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து சர்வர்ல, ஐ மீன் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ரிமோட்ல ஒரு தேவை, சர்வர்ல ஸ்டோர் ஆயிடும். அதுதான் வந்து வெப் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் தான், ஐ மீன் நார்மல் கம்ப்யூட்டர் தான். அந்த கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் அதுல ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போ இந்த ஹோஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோஸ்டிங்கையும் உங்களோட டொமைனையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த டொமைன் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வர் கனெக்ட் ஆயிட்டு உங்க பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? புரியுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். சார் சர்வர் யாரும் கொடுப்பாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க சார் டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணும்போது. தம்பி, மேக்சிமம் எல்லா இடத்துலயும் வந்து சர்வரும் கொடுப்பாங்க, ஹோஸ்டிங்கும் கொடுப்பாங்க தம்பி. இங்கே நீங்க ஹோஸ்டிங்கும் வாங்கிக்கலாம் நீங்க. ஓகே சார். புரியுதுங்களா? இப்போ கோடேடியில கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஹோஸ்டிங்கும் வாங்கிக்கலாம், இந்த ரீசெலர் கிளப்ல கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, மைல்ஸ் வெப். ஓகேவா? இதுல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டொமைன் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ஓகேவா, ஓரளவு நல்ல பிளான் இருக்கக்கூடிய, கம்மி ரிசல்ட், ஐ மீன் கம்மி பிளான் இருக்கக்கூடியது வந்து இந்த மைல்ஸ் வெப் தான் தம்பிங்களா. ஸோ இது இந்தியா பேஸ்ட் ஸ்டார்ட் அப்பு, ஸோ இந்தியா பேஸ்ட் கம்பெனி இது. ஸோ இதுல வந்து நீங்க மினிமம் வந்து மந்த்லி 69 ரூபாயிலிருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹோஸ்டிங். நீங்க வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் பேர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்க டொமைன் உங்க சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுங்க. ஓகே. தம்பி மியூட் பண்ணிக்கங்க, சதீஷ்குமார் மியூட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே.
எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் பீப்புள். சரி, எல்லாருமே மெசேஜ் அனுப்பிட்டீங்களா எனக்கு குட் ஆஃப்டர்நூன்ட்டு? ஆமாம், எனக்கு மட்டும் அனுப்பக்கூடாதுங்க, அவர் சாருக்குமே அனுப்பணும். அவர் பிரவீன் சார் தான் நடத்துகிறார் உங்களுக்கு. ஸோ அவருக்கு முதல்ல நீங்கள் அனுப்பிடணும். எனக்கும் அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பணும். பெரியண்ணா ரெக்கார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸு? யா தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். காமன் இன்டர்வியூ மிஸ்டேக்ஸ், ஹவு டு அவாய்ட் தம். நல்ல டாபிக் இல்லையா? என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், அது எப்படி இன்டர்வியூவில் மிஸ்டேக் பண்ணுவோம், அதை நம்ம அவாய்ட் பண்ண போகிறோன்றது தான் நம்ம பார்க்குற விஷயங்கள். சரிங்களா? ஓகேவா? சரி, ஆக்சுவலாக வந்து மிஸ்டேக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், மொதல் மிஸ்டேக்கே நம்ம என்னன்னா வந்து ஜென்ரலாக இன்டர்வியூவில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், கொஷினை புரிஞ்சுக்க மாட்டோம். புரியுங்களா? ஓகே, நீங்கள் என்னெல்லாம் இன்டர்வியூ மிஸ்டேக்ஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரம், உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதை வச்சு நம்ம பேச இன்னும் பெட்டரா இருக்கும். சீக்கிரம், 2 நிமிஷம் டைம் தரேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்னையா இன்னும் யாருமே டைப் அடிக்கல? கடகடன் டைப் அடிக்க வேண்டாமா? காமனா வந்து இன்டர்வியூல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம். எல்லாமே நர்வஸ்னஸ் போட்டாங்க. பேனிக்கு, நர்வஸ்னஸ், ஐ ஹேவ் சம் ஃபியர். பாத்தியா, ஒரு 4 பேர் தான் போட்டிருக்கீங்க. எல்லாரும் போடணும். சேகர் தான் அருமையா சொன்னாரு, ஊன்னு பேசுறது. சரியா? செல்லமே, இவர் தப்ப சேகர் யாரு ஒரு எலிக்ஸ், டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் தான். செல்லமே, நான் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா வந்து, இன்டர்வியூல வந்து நீ இருக்குன்னு வச்சுக்க, நீ என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்க. புரியுதுங்களா? ஓகேவா? என்ன மிஸ்டேக்? பயப்படுவோம் சார் அப்படின்றது ஒரு மிஸ்டேக்குங்க. தமிழ் தெரிய மாட்டேங்க, தெரியாம ஆன்சர் இங்கிலீஷ்ல சொல்ல ட்ரை பண்றதுன்றது மிஸ்டேக்கு. அந்த மாதிரி கேட்கறேன். ஐ டு ஐ கான்டாக்ட் நேற்று நான் சொல்லிட்டேன், இதையே சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. இப்ப நோ ஐ கான்டாக்ட், ஃபியரை விட்டுருங்க. ஃபியர் நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க. இதை தவிர சீக்கிரம், யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ எல்லாரும் டைப் படிங்க. சரி, யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ டைப் படிங்க முதல்ல. உங்களுக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். சீக்கிரம். இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகேவா? வாட் டு டெல் அண்ட் வாட் நாட் டு டெல் தம்பிகளா. ஃபர்ஸ்ட்ல இருந்து போகலாம். வாட் டு டெல், வாட் நாட் டு டெல். நீ உன்னை வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு நான் எடுக்க போறேன்பா, சொல்லுப்பா, உன்னை பத்தி சொல்லுப்பா அப்படின்னா, சார் எனக்கு நெட்வொர்க்கிங் தெரியும் சார், எனக்கு வந்து ப்ரோட்டோகால்ஸை பத்தி தெரியும் சார் அப்படின்னு நீ பேசுனீங்கன்னா சூப்பர். அதை விட்டுட்டு
எங்க பாட்டி வடை சுட்டாங்க, எங்க அப்பா பேரு, அம்மா பேரு, அவங்க இதை பண்றாங்க, எனக்கு 4 தம்பிங்க, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அவங்க வந்து இந்த கடையை இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க. ஏய், ஒரு நெட்வொர்க்கிங் நான் எடுக்க போறேன், ஏடா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதுதான் முதல்லங்க இன்டர்வியூல. முக்கியமா செல்ஃப் இன்ட்ரோல பாத்தீங்கன்னா வந்து வாட் டு டெல் இன் தி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ அதுலயே அவனை நீ வந்து இது பண்ணிடலாங்க. புரியல? ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நர்வஸ்னஸ் அண்ட் குயிக் ரிப்ளை பண்ண முடியல, ஸ்பீச் நாட் கிளியர். நர்வஸ்னஸ் அண்ட் குயிக் நர்வஸ்னஸ், பயப்படுறது, நர்வஸ்னஸ் இந்த இன்டர்வியூ. சரிங்களா? ஓகேவா? இங்க பாருங்க, இது வந்து பிராக்டிஸ் மட்டும் தான் தம்பி தங்கைகளா உங்களை சரி பண்ணும். அதுக்குதான் வாங்க வாங்கன்னு நாங்க கதறது காரணம். அது நீங்க பிராக்டிஸ் நிறைய பண்ணணும். ஒரு 4-5 பேர்கிட்ட நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுல இருந்து நீங்க வெளில வந்துடலாம். அந்த நர்வஸ்னஸ் வந்து வெளில வந்துடலாம். பயப்பட தேவையில்லை. நீங்க 2 விஷயம் இருக்கு தம்பிகளா, 3 விஷயம் சொல்லலாம். உன்னோட மைண்ட் செட்டு, பாத்துக்கலாம் அவன் என்ன பெரியவனா, அவன் என்ன கேள்வி கேட்டுருவான் அப்படின்னு ஃபர்ஸ்ட். 2வது செல்ஃப் கான்பிடன்ஸ், என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்டா அப்படின்னு உனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ். அண்ட் 3வது பாத்தீங்கன்னா வந்து ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் என்ன அண்ணான்னு கேட்டீங்கன்னா வந்து நீ எந்த அளவு சாம்பிள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ற. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் 50 மார்க் இன்டர்வியூ தரேன், 50 மார்க் இன்டர்வியூ தரேன். ஆனா பிரச்சனை என்னன்னா வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. சனிக்கிழமை நாங்க இன்டர்வியூ போட்டுக்கிட்டே இருக்கோம். புரியுதா? ஓகேவா? இன்டர்வியூ போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா பசங்க அட்டன் பண்றது இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம். சரிங்களா? ஓகேவா? தயவு செஞ்சு இங்க பாருங்களேன், காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற நம்ம கம்பெனில எல்லாமே இருக்கு. அதை பயன்படுத்தணும், வேலைக்கு போனோம், பயன்படுத்தாதான் வேலைக்கு போக முடியாது. அவ்வளவுதான் ஆன்சருங்க. சரி, யூ வில் டெல் thousands ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸுங்க. அண்ணா இதனால தானா அதனால தானே. ஏய், அவன் வேலைக்கு போயிட்டா நீ போல, அதை முடிச்சுக்கோ, அவ்வளவுதான். சும்மா கதை விட்டுட்டு இருக்காத. அவன் வேலைக்கு போயிட்டா நீ போல, சொல்லி முடிச்சுக்கோ, அவ்வளவுதான். பலவன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். சரியா? சோ அவன் பயன்படுத்தி வேலைக்கு போயிட்டான், நம்ம பயன்படுத்தாத முட்டாளா இருந்தோம், வேலைக்கு போல, அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகேவா? அதே மாதிரி ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எவ்வளவு சீக்கிரம் நீ படிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நீ வேலைக்கு போவ. நம்மால வந்து பின்னாடி படிச்சுக்கலாம், டேய் இப்ப வேலைக்கு போப்பாரு, பின்னாடி வேலைக்கு போகாத. ஏன்னா இங்க காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. சரிங்களா? ஓகேவா? அதனால தயவு செஞ்சு பாத்துங்க. ஓகே, வேகமா படிங்க. அடுத்து ஸ்பீக் ஆன் ஸ்பாட். விஷ்ணு சொன்னதுங்க எனக்கு பிடிச்சிருச்சுங்க. இன்ஸ்டன்டா அது எல்லாமே ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் தம்பிகளா காரணம். ஸ்பீக் ஆன் ஸ்பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரிப்பரேஷன் தான் காரணம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணினா எந்த கேள்விக்கும் நல்லா பதில் சொல்ல முடியும். நீ ப்ரிப்பேர் பண்ணலன்னா பேச முடியாது. ப்ரிப்பரேஷன் அண்ட் நிறைய நிறைய ட்ரைனிங், திரும்பவும். நான்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவேன்னா வந்து காலேஜ் டேஸ் எல்லாம் வந்து, அப்ப வந்து இப்ப வெங்கட் மாதிரி ஒருத்தன் கிடையாதுல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு. வாடா வா தம்பி, நான் உனக்கு இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் எனக்கு ஆள் கிடையாது இல்லையா. நான் என்ன பண்ணுவேன், கண்ணாடி என் ஃப்ரெண்டு மச்சான் ஏதோ 4 கேள்வி கேள்றேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட பேச வைப்பேன். அங்க வேலைச்சேல ரூம்ல தங்கியிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டை பேச வைப்பேன். அதெல்லாம் திருநெல்வேலிக்கார பசங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வந்து ஒருத்தன் திருவண்ணாமலை, இன்னொருத்தர் திருநெல்வேலி, இன்னொரு 3 பேர் திருநெல்வேலி, ஒருத்தர் சாத்தாங்குளம், அப்படி வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் நாங்களாம் ரூம்ல தங்கியிருந்தோம் வேலைச்சேரில். தங்கியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து மச்சான் நீ ஒரு கேள்வி கேள்றா, நீ ஒரு கேள்வி கேள்றா அப்படின்னு அவங்களை கேட்க சொல்லி நான் பதில் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே. சரிங்களா? ஓகேவா? அந்த மாதிரி பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போனேன். கொஞ்சம் பணம் கஷ்டம் ரொம்ப தாங்க முடியாம கொஞ்ச நாள் வீட்டில் போய் வீட்டில இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணா வந்து என் தம்பி இருப்பான், அவன் வந்து அப்பதான் காலேஜ் சேர்ந்துருந்தான். என்ன கேள்வி கேள்றா அப்படின்னு அவனுக்கு கொஸ்டின் கொடுத்து அவனை கேள்வி கேட்க சொல்லுவேன். அவன் தான் என்னோட இன்டர்வியூன்னு நினைச்சு பேசுவேன். எங்க அம்மாலாம் படிக்காதவங்க. அம்மா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க, இன்னரிட்டன்ஸ் அப்படின்னா அவங்க அப்படின்னா என்னன்னு சொல்றா, நீ அது வாயில வர மாட்டேன், நீ சொல்ற அப்படின்னுவாங்க. அவங்க இன்னரிட்டன்ஸ் சொல்லிட்டாங்க. உடனே நான் அவங்ககிட்ட பதில் சொல்லுவேன். இப்போ என் அம்மா கிட்ட சொல்லி பார்ப்பேன், என் தம்பி கிட்ட சொல்லி பார்ப்பேன், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பார்ப்பேன், கண்ணாடி முன்னாடி நான் சொல்லி பார்ப்பேன். இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன். சும்மா வந்து 3 ஆஃபர் வாங்கினேன் அப்படின்னா சீன்லாம் கிடையாது. அதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ணன் சூப்பர் பிரில்லியன்ட் அதெல்லாம் கிடையாதுங்க. எவனும் இங்க பிரில்லியன்ட் கிடையாது. உழைச்சவன் பிரில்லியன்ட், உழைக்காதவன் பிரில்லியன்ட் கிடையாது. இவ்வளவுதான் ஆன்சரு. கடவுள் வந்து எல்லாருக்கும் அதே அளவு சைஸ் மூளை தான் கொடுத்துருக்கான். புரியுங்களா? ஓகேவா? சரி, உங்களுக்கும்
எனக்கும்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன். நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து நான் என் ஆபீஸ் ஆஷான்னு வச்சுக்கலாம், சும்மா சொல்றேன். இப்போ ஆஷாக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஷா ஏன்னு ஒரு பர்சன் வச்சுக்கலாம். ஆஷா கூட ஃபீல் பண்ணுவாங்க, வேண்டாம், ஏன்னு ஒரு பர்சன். அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஆனா வெங்கட்ன்ற நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சதீஷ் இருக்காருன்னு வச்சுக்கேன், சதீஷ்குமார் இருக்காரு, சதீஷ்குமார் பேசுறேன், பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் பேசுறது கரெக்டா இல்லையான்னு ஒரு முறை நானே என்ன செல்ஃப் லைக் மேனிபுலேட் பண்ணி பார்ப்பேன், செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்ப்பேன். இவாலுவேட் தான் கரெக்டான ஆன்சர். செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்ப்பேன். நான் வந்து இவங்க கிட்ட இன்னும் பெட்டரா பேசியிருக்கலாமோ அப்படின்னு இவாலுவேட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே என்னை திருத்திப்பேன். நான் இன்னைக்கு நான் இந்த அளவு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த அளவு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 20,000-30,000 பேருக்கு நான் கிளாஸ் கொடுத்துருப்பேங்க. 20,000-30,000 பேர் கம்மிங்க. இந்த 16 வருஷத்துல ஒரு 30,000 பேருன்றது ரொம்ப கம்மின்னு நான் சொல்றேன். அதோட அதிகமாக தான் செஷன் கொடுத்துருப்பேன். என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இருப்பாங்க, ஒரு 50,000-60,000 பேர் இருப்பாங்க. இந்த 16 வருஷத்துல ஒரு 50,000-60,000 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். சரி, 50,000-60,000 பேர் சாலிடா இருக்கும். ஸோ ஒரு 50,000 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குற அளவு ஸ்கில் எப்போ வந்துச்சுன்னா, நான் இன்னைக்கும் திருத்திக்க ட்ரை பண்றேன். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் சரியா தான் பேசினேன்னா, இன்னும் பெட்டரா பேசியிருக்கலாமா, என்ன பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும், அடுத்த செஷன்ல இதெல்லாம் சொல்லணும்னு நான் திருத்திப்பேங்க. என்ன இதுதாங்க எனக்கும் வேற ஒருத்தவங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசங்க. நான் இன்னும் நிறைய திருந்த வேண்டியது இருக்கு. சரி, இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தப்பை பண்ணிட்டு யூ வில் கிவ் a justification and will tell like we are the best in the world. நான் பண்ணது கரெக்ட்னு நிற்பான். ஆனா வந்து ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுவான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நான் என்ன தவறு பண்ணன்றதை உணர ஆரம்பிப்பான், அதை திருத்திக்க பார்ப்பான். தயவு செஞ்சு நம்ம யாருமே வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிக்கவே முடியாதுங்க. எவ்ரி டே இட்ஸ் a லேர்னிங் கர்வ் நீங்க நினைக்கணும். புரியுங்களா? ஓகேவா? ஸோ அதுக்கு தேவை நிறைய ப்ரிப்பரேஷன் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் மட்டும்தான். சரிங்களா? கணேஷ்குமார் ஒன்று கேட்டிருக்காரு, எங்க கம்பெனி என்ன பண்ணுது? மேபி டெல் அபவுட் அவர் கம்பெனி. வாட் டு யூ நோ அபவுட் அவர் கம்பெனி? வாட் டு யூ நோ அபவுட் அவர் கம்பெனி? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. வாட் டு யூ நோ அபவுட் அவர் கம்பெனின்ட்டு. அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா வந்து வேண்டா கம்பெனி பத்தியே தெரியாம இன்டர்வியூக்கு வந்திருக்கான் அப்படின்னு காடுத்து போவாங்க. அதனால வந்து கம்பெனியை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்க வெப்சைட்ல பார்க்கலாம், அவங்க கம்பெனி ப்ரொஃபைல பார்க்கலாம், அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுட்டு போங்க. ஒரு 4 லைன் மட்டும், 4 லைனுங்க. சரி, நமக்கு 4 லைன் அந்த கம்பெனியை தெரிஞ்சுட்டு போங்க. அன்வான்ட் டாபிக் இந்த இன்டர்வியூ. சூப்பரான ஆன்சர். சிவகுமார் பாண்டியன் அருமையான ஆன்சர் கொடுத்துருக்கான் தம்பி. சரிங்களா? ஓகேவா? அன்வான்ட் டாபிக்ஸ் irrelevant to the question and to the interview. சம்பந்தமே இல்லாம இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி தங்கைகளா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, அவன் காண்டாயிடுவான் இன்டர்வியூக்காரன். என்னடா நான் எதை கேட்கறேன், இவன் எதை பதில் சொல்லியிருக்கான் பைத்தியார மாதிரி அப்படின்ட்டு அவன் டென்ஷன் ஆயிடுவான். கன்ஃபார்ம் ரிஜெக்டடு. இந்த பையன் சாதாரணமா ஒரு டாபிக் அடிச்சிருக்காரு, ஆனா அருமையான பாயிண்ட் கொடுத்துட்டான் தம்பி சிவகுமார் பாண்டியன். புரியுங்களா? ஓகேவா? பிரமாதமான ஆன்சர் தான். கரெக்டா எக்ஸாக்டா பேசணும். அதனாலதான் நீ இப்ப இருந்தே பழகு. எதுக்கு நான் பழகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உன் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா கரெக்டா இந்த விஷயம் பேசணும், இந்த விஷயம் பேசக்கூடாது அப்படின்ட்டு இப்ப இருந்தே. நான் வந்து படிக்கிறேன், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணாத. வாழ்க்கையே ஒரு இன்டர்வியூ தான். எந்த இடத்துல நீ பேசணும், எந்த இடத்துல நீ பேசக்கூடாது. இப்ப பாருங்களேன், எவ்வளவு நான் பேசுறேன். என் எம்ப்ளாயி கிட்ட போய் கேட்டு பாருங்க, வெங்கட் சார் பேசவே மாட்டேன்றார் அப்படின்னு வாங்க. நான் பேச மாட்டேன் எம்ப்ளாயிஸ் கிட்டலாம். ஏன்னா உங்ககிட்ட நான் பேசணும், அவங்க கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணணும், அவங்க கிட்ட நான் வேலை வாங்கணும். அப்ப அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். என்னன்னா என்ன, இவ்வளவுதான். சரி, ஆக்சுவலா வந்து இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். என் குடும்பம், என் அம்மா, தம்பி, தங்கச்சிங்க, என்னோட அடுத்த தம்பி இருக்காங்க நாராயணன்ட்டு, அவங்ககிட்ட மட்டும் மனசு விட்டு பேசுவேன். தங்கச்சிகிட்ட கொஞ்சம் பேசுவேங்க. மற்றபடி என் அண்ணன், கடைசி தம்பியா இருக்கட்டும், சொந்தக்காரங்க யாருக்கிட்டையும், இன்க்ளூடிங் மை மாம், என் அம்மா கிட்ட யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா, இதை தவிர நான் பேசுனதே கிடையாது. என் ஒய்ஃபு கிட்ட, என் குழந்தை கிட்ட, எனக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கான் நாராயணன்ட்டு, லக்ஷ்மி நாராயணன் இருக்கான், என்னோட தம்பி ஒருத்தன் இருக்கான்.
அவங்ககிட்ட பேசுவேங்க. தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சிக்கிட்ட கொஞ்சமா லிமிட்டா பேசுவோம் பாத்துங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ் மற்றபடி எனக்கு யாருமே கிடையாதுங்க. எனக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாதுங்க. இதுதான் உண்மை. ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா வச்சுக்கோங்க, ஒரு 5000 பேர் இருப்பாங்க சொந்தக்காரங்க. எனக்கு யாரையுமே பிடிக்காது. எல்லாருமே கெட்டவங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படா இவன் கீழே விழுவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. புரியல? ஓகேவா? அப்போ அவங்க கிட்ட போய் உறவாடவே கூடாது. யூ ஹாவ் டு, நீ வாழ்க்கையில ஜெயிக்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஃபில்டர் தி பீப்புள். முதல்ல அதை கத்துக்கோ. எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவேன் வாழ்க்கையில. நீ ஜெயிக்கணும்னா ஃபில்டர் பண்ண கத்துக்கோ. போதும், எதுவுமே வேணாம். வேலைலாம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கிடைச்சிடும், கன்ஃபார்ம் கிடைக்கும். ஃபில்டர் பண்ண கத்துக்கோ. எதை எவங்கிட்ட பேசணும்ட்டு மட்டும். புரியுதா? ஓகேவா? ஸோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என் ஒய்ஃப் கிட்ட மனசு விட்டு பேசுவேன். என் குழந்தைகிட்ட பயங்கரமா பேசுவேன். என்னோட அடுத்த தம்பி இருக்கான், ஒரு லிமிட். அவ்வளோதாங்க. 2 பேர் தாங்க எனக்கு வாழ்க்கையிலே இருக்காங்க. வாழ்க்கையில 2 பேர் தான் இருக்காங்க. எனக்கு யாருமே கிடையாதுங்க. 2 பேர் தான் எனக்கு இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரைட் பீப்புள் டு டாக். புரியல? ஓகேவா? மற்றபடி எல்லார்ட்டையும் பழகு. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினை, ஆனா யாருமே நீ நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. இது பொறாம பிடிச்ச உலகம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சரிங்களா? ஓகேவா? ஸோ இன்டர்வியூல அன்வான்ட் டாபிக் இல்ல செல்லங்களா, இப்ப இருந்தே ஆரம்பி. என்கிட்ட பேசுறதுனா கூட அன்வான்டா பேசக்கூடாது. அண்ணங்கிட்ட அன்வான்டா பேசக்கூடாது. பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கான், அன்வான்டா பேசக்கூடாது. என் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஜெயந்த்ன்ட்டு, அமெரிக்கால இருக்கான். செம்ம ஜாலியா நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்குங்க. 5 பேர் இருப்போம். பயங்கர, நாங்க என்னையே மறந்து பேசுவேன். என் ஃப்ரெண்டு சேவியர்னு ஒருத்தர் இருப்பாருங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் சரிங்களா, நாங்கள் பேட்மிண்டன்ல விளையாடுவோம். அர்ஜுன் ஒருத்தர் இருப்போம். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 7 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு 7 ஃப்ரெண்ட்ஸுங்க, என் ஒய்ஃபு, என் குழந்தை. இவ்வளவுதான் லைஃபே எனக்கு. புரியல? ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சின்னதாக்கிங்க, உனக்குன்னு ஒரு அழகான உலகத்துல உருவாக்கிங்க. அதுல வாழ கத்துக்குங்க. மற்றபடி யாரா இருந்தாலும் லிமிட்டா என்னன்னா என்ன, அதை மட்டும் நீ கத்துக்கிட்ட அப்படின்னா நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஏன்? நீ யாருக்கிட்டையும் நல்லா பழகல, அப்ப அவங்ககிட்ட பிரச்சனையே வராது. பிரச்சனை குறையும் வாழ்க்கையில. அவனை பத்தி நீ பேசுறதுல, உன்னை பத்தி அவன் பேச போறதில்ல. நீ பாட்டு உன் பாதியில போற, அவன் பாட்டுக்கு அவன் பாதியில போறான். அப்போ உனக்கு தொந்தரவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த தெருவில் போறவன் வரவனா அட்வைஸ் தர்றது, உன்னை திட்டுறது, உன்னை கேலி பண்றது, கமெண்ட் கொடுக்கறதுலாம் அப்படியே அவாய்ட் ஆயிடும். தெருவில் போறவனா ஒண்ணும் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க கூட நீ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் உன்னை நெகட்டிவா பேசுறாங்களோ அப்படியே அவாய்ட் பண்ணி ஒரு ஓரமா வச்சு லிமிட்டா பேசு. ஜஸ்டிஃபை பண்ணாத. நான் கரெக்ட், ஜஸ்டிஃபை பண்ணாத. அவன் கேட்கிற நிலைமையில அவன் கிடையாது. நான் வந்து படிச்சு நல்லா வேலைக்கு போயிடுவேன் சொல்லாத. வேலைக்கு போயிட்டு போய் சொல்லு, நான் படிச்சுட்டு இருக்கேன், ஒரே வார்த்தை முடிச்சுக்கோ. ஒரு லிமிட் யுவர் டாக்ஸ். ஆட்டோமேட்டிக்கா இன்டர்வியூலையும் கரெக்டா அக்யூரேட்டா அடிப்பேன். ஏன்னா அந்த வளர்றவங்கள பிடிக்காதுங்க எங்களுக்கு. இன்டர்வியூல பிடிக்காதுங்க எங்களுக்கு. நான் ஒரு ஹெச்ஆரா சொல்றேன், எங்களுக்கு பிடிக்காதுங்க. இந்த வளரவனும் பிடிக்கவே பிடிக்காதுங்க. சோ வாயை திறக்காத, கத்துக்கோ. வாயை திறக்காத. வாயை திறந்து பேசுனா, அவன் பேசினா கரெக்டா இருக்கும்டா அப்படின்னு நினைக்கணும். நான் முன்னாடி அப்படிதான் நான் வளரிட்டே இருப்பேன், பைத்தியக்கார மாதிரி. உண்மையாவே யாருக்குமே எனக்கு பிடிக்காது. இப்ப எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், ஏன்னா நான் பேசவே மாட்டேன். கரெக்டா வந்து பேசுவேன், நல்லா இருக்கும், சொல்லிக்கும், அவ்வளவுதான். நீ உன் வாழ்க்கையை பாரு, என் வாழ்க்கையை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். சோ லிமிட் யுவர் டாக்ஸ். அன்வான்டா பேசாதீங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஆன்சர் தெரியலனா அமைதியா இருக்கிறது. ஐயோ, கீப்பிங் சைலன்ஸ். அம்மாடியோ, மோசமான. யாருமா அது? சூப்பரா சொல்லிட்டு அந்த பொண்ணா பையனா யாரு இது? நிவி சந்திரன். பிரமாதம். அருமையா சொல்லிடுச்சு இந்த பொண்ணு, பக்காவா அடிச்சிட்டா. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கேள்வி தெரியல அப்படின்னா வந்து அதுக்கு ட்ரை பண்ணு. தெரியல இல்ல சார், ஆக்சுவலா தெரியல, டோன்ட் நோன்ற வார்த்தை இருக்க கூடாது. டோன்ட் நோ, டோன்ட் சே டோன்ட் நோன்னு சொல்லாத செல்லங்களா. அதுக்கு பதிலா ஒரு டீசெண்டா, சார் ஐ குடன்ட் cross those questions sir, cross those topics sir, if I get a chance I will surely learn it sir, sorry sir. இப்படி ஐ டோன்ட் நோன்றது பதிலா, சார் இந்த டாபிக் நான் பார்க்க முடியாம போயிடுச்சுங்க, I couldn't get a chance to work in the topic sir, அதுல ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லுங்க. எப்படின்னா
I couldn't get a chance to work in the topic, sir. But I wish to learn these things, sir. So sorry for this, sir. அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சரிடா பையன் அந்த லேர்னிங் தெரியலனாலும் லேர்ன் பண்ணிக்கிறேன்னு ஆர்வமா இருக்கான்டா. ஒரு இன்டர்வியூல இப்படிதாங்க நான் வந்து கேஎல்எம் காலேஜுக்கு போயிருந்தேன். மதுரை கேஎல்எம் காலேஜுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். HCLக்கு கேம்பஸ் இன்டர்வியூ போயிருந்தோம். அந்த பயமுள்ள என் செஷன் அட்டன் பண்ணிருப்பான் போல இருக்கு. சரி என் ஸ்பீச்ல அதை கேட்டிருப்பான் போல இருக்கு. எந்த கேள்வி கேட்டோம் சாரி சார் ஐ couldn't understand சார், பட் ஐ will learn it சார், ஐ will learn. என்னோட ஃப்ரெண்டுங்க பார்த்தான்னு என் ஃப்ரெண்ட் இருக்காருங்க. அது ஒரு கதைங்க ஜாலியா இருக்கும் சொல்றேன் நானு. என் ஃப்ரெண்டு பார்த்தா என்ன பண்ணாருன்னா வந்து ஆக்சுவலா வந்து வெங்கட் நானும் அவரும் செம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும். வெங்கட் அந்த பையன் உண்மையாவே சூப்பர்ரா, வேலைக்கு எடுத்துட்டேன்டா அப்படின்னு. உடனே நான் என்ன சொன்னேன் வந்து அப்படியே பார்த்தா வேலைக்கு எடுத்துட்டீங்களா, என்ன நான் ரொம்ப பிரில்லியண்டா, அந்த பையன் பிரில்லியன்ட் இல்லைங்க நல்லா கத்துக்கோன்ற ஒரு ஆர்வம் இருக்கியா அப்படின்னு வந்து லைக் ஏன் பார்த்தா லைக் நல்லா படிக்கிற பையனா என்ன சொல்ல வரீங்கன்னு. இல்ல நான் வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு கேட்டேன். அவனுக்கு தெரியல, ஆனா அவன் எப்படி தெரியுமா ஆன்சர் பண்ணா, சாரி சார் ஐ couldn't recall the answer சார், பட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ சார் அப்படின்னு உடனே வந்து இப்படி கேட்டான்டா. நீங்க என்ன பண்ணீங்க, உடனே நானே ஆன்சர் பண்ணா. சூப்பர் பார்த்தா. அடுத்தது என் இன்டர்வியூ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லைக் நான் சைல்ட் கிளாஸ் என்னன்னு கேட்டேன். அதுக்காக ஆன்சர் பண்ணா சார் திஸ் ஆல்சோ லைக் ஐ டோன்ட் நோ சார் பட் ப்ளீஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் இட் ஃப்ரம் யூ சார் அப்படின்ட்டு இந்த ஆளே கேள்வி கேட்டுட்டு இந்த ஆளே 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ண அவனுக்கு ஆஃபர் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பைத்தியெல்லாம் இருப்பான் இன்டர்வியூல. சரிங்களா, ஓகேவா? ஸோ என்னுடைய கொஸ்டின் என்ன, என்னுடைய இது என்னன்னா வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா வந்து சைலன்ஸை மெயின்டைன் பண்ணாதீங்க. அந்த இன்டர்வியூல சைலண்டா நீ இருந்தினாவே உன்னை ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் நிறைய இருக்கும். ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் நிறைய இருக்கும். அதனால வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா பதில் சொல்ல ட்ரை பண்ணு. சரிங்களா? ராமமூர்த்தி ஒரு பதில் சொல்லியிருக்காரு, அண்ணா ஐ நோ தி ஆன்சர் அண்ணா பட் இன்டர்வியூல பேச வரமாட்டேது அண்ணா அப்படின்னு சொல்றாருங்க. சிலமே அது பிராக்டிஸ் மட்டும்தான். பயம் பிராக்டிஸ் மட்டும்தாங்க. சரிங்களா, ஓகேவா? பிராக்டிஸ் மட்டும்தாங்க. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபியர் அடுத்ததுங்க. ஓகேவா? லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபியர்னா தம்பி ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஜெய் கணேஷ், இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜுங்க. அது ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ பார்ட்டிசிபென்ட்ஸை பார்த்து பயப்படுறது. எல்லாம் பயங்கரமா வந்திருப்பாங்க. நம்ம கூட ஐயோ எவன் எப்படி வந்தா நமக்கு என்ன வந்துச்சு, ஒரு ஐஃபையா வந்து ஒரு கலாச்சிட்டு கெத்தா ஒருத்தர் நடந்து வருவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அந்த வேலை எனக்கு தான். அந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா, ஓகேவா? அந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, வேற ஏதாவது இதை தவிர வேற ஏதாவது கேள்வி சொல்லியிருக்காங்க நான் பார்க்கட்டுமா? ரிப்பீட்டிங் தி ஆன்சர்ஸ், இது அருமையாக வெங்கடேஸ்வரி சொன்னது ரொம்ப நல்ல ஆப்ஷனுங்க. ரிப்பீட்டிங் தி ஆன்சர்ஸ் ஒரு நல்ல விஷயங்க. திரும்ப சொன்ன ஆன்சர் திரும்ப சொல்லிட்டு இருக்காது, அவன் இரிட்டேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ரிஜெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கு. ஐ கான்டாக்ட்லாம் நான் சொன்னதாங்க. சரிங்களா? புவர் ஐ கான்டாக்டும் நம்ம போட்டுக்கலாங்க. புவர் ஐ கான்டாக்ட், புவர் ஐ கான்டாக்ட் ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா, ஓகேவா? புவர் பாடி லாங்குவேஜ் அடுத்த முக்கியமான காரணம். நேற்று அதுதான் நான் உங்களுக்கு நடத்தினேன். புவர் பாடி லாங்குவேஜுங்க. புவர் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் திமுறா இருக்கிறது, கலாட்டா பண்றது, அங்க போய் சீன் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ போயிட்டு அந்த வேலை எனக்கு வேணும்னு மைண்ட் செட்டோட போங்க. புரியல, ஓகேவா? இன்னொரு முக்கியமானது ஓவர் கான்பிடன்ஸ். கன்ஃபார்மா இந்த வேலை கணக்கு தாண்டான்னு ரொம்ப கெத்தா தெரியாத, அப்படிலாம் இருக்கவே கூடாது. இன்டர்வியூ ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோவா இருப்போம். அவங்ககிட்ட போய் விளையாடினா போட்டுருவாங்க ஒண்ணு. புரியல, ஓகேவா? ட்ரெஸ் கோடுங்க ரொம்ப முக்கியமானதுங்க. அது பாடி லாங்குவேஜ் வந்துடும். ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியமானதுங்க. புவர் ட்ரெஸ் கோடுங்க. ட்ரெஸ் கோடு வந்து ஒழுங்கா இல்லைனாலுமே இந்த கழுத்துல புலி பொம்மை வச்சுருக்கிறது, கையில வந்து காப்பு கட்டிட்டு போறது, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரிங்களா, ஓகேவா?
ஷார்ட்டா பேசுறது. ராஜ் பிரபு சொன்னது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஓகேவா? ஸோ எலாபரேட்டா தெளிவா பேசணுங்க. கிறிஸ்பி அண்ட் கிளீன் ஆன்சர். அது தராம வந்து குட்டியா சின்னதா நீ சொல்றது டெஃபினேஷன் மட்டும் ஒரு லைன்ல சொன்னாலும் துரத்தி விட்டுருவாங்க. சரிங்களா? கான்ஃபிடன்ஸ், புவர் கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ், புவர் கான்ஃபிடன்ஸுங்க. புவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. இப்போ கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கிறது சுபா சொல்லியிருக்காங்க. அது இன் பிட்வீன் ஆடிங் தமிழ் டு ட்ரை ஆன்சர்ஸ் பண்ணுங்க. பிரகாஷ் பக்காவா போட்ட. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் தி ரெஸ்யூமே, இந்த ஃபேக்கா போறது, ஃப்ராடு பண்றது அதெல்லாம் இல்லாம நேர்மையா போன மட்டும் இல்லைங்க. அண்ட் ஸ்பீக்கிங் நெகட்டிவ்லி அபவுட் ப்ரீவியஸ் கம்பெனி அண்ட் அதர்ஸ், மற்றவங்களை பத்தி நெகட்டிவா பேசுறதுங்க, அது விட்டுறணும். கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண மைண்ட்ல ஆன்சர் பண்ணுன்ட்டு மட்டும்தான் நினைப்போம். ஆனா கொஸ்டின் கவனிக்க மாட்டோம். ரீட் ஜேடி ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர் இன்டர்வியூ. சூப்பர். அர்ச்சனா சொன்னது ஒரு நல்ல ஆன்சருங்க. ஸோ ஜேடியை பார்த்து ரீட் ஜேடி ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஆன்சருங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சம்பந்தமா நீ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றது நல்லதுங்க. அவங்க ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஸோ சம்டைம் கம்யூனிகேட் பண்றதும் அவங்க கொஸ்டின் கேட்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கொஸ்டின். ப்ராப்பர்லி. ஸோ இதுவுமே நாட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் ப்ராப்பர்லியுமே ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஓகே, இது எல்லாமே காரணம் போதும். சரியா? ஓகேவா? சூப்பர். புவனேஸ்வரன் சொன்னது 100% கரெக்டுங்க. இன்டர்வியூ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது ஒரு சைக்காலஜிக்கல் கேமுங்க. போதும் 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 செல்லமே போதுங்க. எல்லாமே டைப் அடிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சுங்க. இன்டர்வியூ வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு நீ ஆன்சர் பண்ணினா தெளிவா அடிக்கணும். அதை நீ உன்னோட ஆன்சர்ல இருந்துதான் அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க. அதை மறந்துடாது. அதனால நீ ஆன்சர் பண்றது பக்காவா பண்ற மாதிரி பார்த்துக்கோ. சரிங்களா? ஓகேவா? ஃபைனலா வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கு. கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுவேன், பட் ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதுன்னு ஒன்னே ஒண்ணுதான், ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் சொல்லுவேன். நம்மளோட 50 மார்க் இன்டர்வியூ அண்ட் டைரக்டா என்ன வந்து பார்த்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, வேலை கிடைக்கும். நம்பிக்கையோட போராடுங்க. ஓகேவா? இன்னைக்கு நிறைய நம்ம வந்து ஒரு புது டொமைன் ஒன்று வாங்கியிருக்கோம் பீப்பிள். என்ன அப்படின்னா வந்து ஏஐ ட்ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதை வந்து எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படின்னு இப்போ AI-trender.com அப்படின்றத எடுத்து நம்ம கூகுள்ல போட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த சைட் டஸ் நாட் சப்போர்ட் ஆர் செக்யூர் கனெக்ஷன் அப்படி வரும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட லோக்கல் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? என்னோட லோக்கல் கனெக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து லைவ்ல கனெக்ட் பண்ண போறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின ஹோஸ்டிங் பீப்புள். ஸோ நான் வாங்கின ஹோஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மைண்ட் செட்ல வந்து இந்த கிளவுட் ஹோஸ்டிங் நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் நான் வாங்கின இந்த கிளவுட் என்டர்பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோஸ்டிங் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஆக்சஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே வந்து ஒரு புது டொமைனை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு டொமைனையும் ஹோஸ்டிங்கையும் நீங்கள் பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நேம் சர்வர்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஹோஸ்டிங் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் மைல் சப் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேம் சர்வர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேம் சர்வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து அப்டேட் நீங்கள் பண்ணணும். ஸோ என்னோட நேம் சர்வர் என்ன அப்படின்னா வந்து
தெரியுதுங்களா? இது இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க பீப்புள். eu.solidhosting.pro in.solidhosting.pro அப்படின்னு வந்து நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு இதை வந்து மெயில் பண்ணுவாங்க. சரியா? உங்களோட சர்வருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்னோட புது டொமைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டொமைனுக்கு ஓகேவா, இப்போ டிஃபால்ட்டா அதோட நேம் சர்வர் வந்து வேற ஏதோ இருக்கு. சரிதான்? ஓகேவா? இந்த நேம் சர்வர் வந்து இப்போ என்னோட சர்வர் பேஸ் பண்ண மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து நேம் சர்வர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த நேம் சர்வரை நான் ஆட் பண்ணணும். in.solidhosting.pro அடுத்து என்னது ESG, அதுக்கப்புறம் இன்னொன்று US. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு இதை அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நேம் சர்வர் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? ஓகேவா? இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட டொமைனுக்கு வந்து அந்த புது நேம் சர்வர் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இங்க டிஸ்பிளே ஆகுது. பட் வந்து ஒரிஜினலா ஒர்க் பண்றது எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓகேவா, who.is WHO.is அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னா வந்து எந்த வெப்சைட்டு எங்க வச்சிருக்காங்க அப்படின்றத எந்த சர்வர்ல இருக்கு அப்படின்றத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், காஷியல் கூட கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். இங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து அந்த டொமைனை யார் வாங்கியிருக்கா, யார் பேர்ல இருக்கு, அப்ப எப்ப ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க, கடைசியா எப்ப அப்டேட் பண்ணாங்க, எப்ப அது எக்ஸ்பைரி ஆகும் வரைக்கும் எல்லாமே இருக்கும். இதுதான் அதோட நேம் சர்வர். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா எந்த டொமைன் வேணாலும் நீங்க பார்க்கலாம் யார் அது ஓனர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அது எப்போ உங்களோட அந்த ஓனரை எக்ஸாக்டா எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா வந்து இந்த டொமைன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இங்க வந்து பிரைவசி எனேபிள்ட் அப்படின்னு ஒரு பிரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வருஷத்துக்கு நீங்க 150 ரூபாய் நீங்க பே பண்ணணும். அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்க டீட்டெயில வெளியே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? கிளியரா? ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம இதை பண்ணல, அதனால இப்படி வந்துச்சு. அடுத்து வேற என்ன டொமைன் போடலாம்? இப்போ என்னோட டொமைன் நான் போடுறேன், tamilguru.in அப்படின்னு. இங்க பாருங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நான் எப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து 2021 நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? கடைசியா டிசம்பர் 7 அப்டேட் ஆயிருக்கு. என் வந்து அடுத்த வர்ற அக்டோபர் 23 எக்ஸ்பைரி ஆகும். இதுதான் என்னோட நேம் சர்வர். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ வாங்க புது டொமைன் AI.com. இங்க பாருங்க, என்னைக்கு வாங்கியிருக்கேன், இன்னைக்குதான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்பைரி என்னைக்கு? அடுத்த வருஷம் இதே நாள்ல வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. பாருங்க, நாம அப்டேட் பண்ண நேம் சர்வர் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ
என்னோட ஹோஸ்டிங்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நேம் சர்வர் கனெக்ட் பண்ணிட்டோம், டொமைனும் வாங்கிட்டோம். இப்போ ஹோஸ்டிங் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டொமைன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர், அந்த டொமைன்ஸ்குள்ள போயிட்டு இந்த டொமைனை நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்றேன், கிரியேட் நியூ டொமைன். ஓகேவா, ரெஜிஸ்டர் டொமைன். இப்போ டொமைன் பேர் என்னது, AIRENDR AIPrender.com. ஓகேவா, ஸோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, சப்மிட். இவ்வளவுதாங்க டொமைனை வந்து ஹோஸ்டிங் கனெக்ட் பண்றது, இதுதான் வேலை. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன் ஒன்று வாங்கணும், அடுத்து ஹோஸ்டிங் வாங்கணும். ஹோஸ்டிங்க்கு ஒரு நேம் சர்வர்னு ஒரு நேம் கொடுப்பாங்க. அந்த நேமை டொமைன்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டு இங்க ஹோஸ்டிங்ல அந்த டொமைனை வந்து ஆட் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான், டொமைனும் ஹோஸ்டிங்கும் கனெக்ட் ஆயிடும். இவ்வளவு டைம் ஆகுது. இன்னொரு வாட்டி சொல்லணுமா? இங்க பாருங்க, ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமைனோட நேம், அதாவது google.com, kashiinfotech.com, ஓகேவா, amazon.in, இந்த மாதிரி டொமைன் நேம். ஓகேவா, அந்த அந்த டொமைன் நேம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டொமைன் நேமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். .com-ஓ .in-ஓ .org-ஓ .info-வோ உங்களுக்கு எந்த டொமைன் நேம் தேவையோ அந்த டொமைன் நேமை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து, ஓகேங்களா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹோஸ்டிங் நீங்கள் தனியாக வாங்கணும். ஹோஸ்டிங் என்ன அப்படின்னா இட்ஸ் சர்வர். அந்த சர்வர் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அந்த கம்ப்யூட்டர்ல தான் உங்கள் வெப்சைட் எது மாதிரி போட போறீங்க. ஓகேவா, ஸோ அந்த ஹோஸ்டிங்கை நீங்கள் வாங்கிட்ட உடனே அந்த ஹோஸ்டிங்கையும் இந்த டொமைனையும் என்ன பண்ணணும் அப்படின்னா பேர் பண்ணணும். எப்படி பேர் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஹோஸ்டிங் வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் சர்வர்னு ஒரு ஐடி அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸை எடுத்துட்டு போயிட்டு உங்க டொமைன் நேம்ல நீங்க அப்டேட் பண்ணணும். நீங்க வாங்கினீங்க பார்த்தீங்க டொமைன் நேம், அந்த இடத்துல போய் அப்டேட் பண்ணிட்டு இங்க ஹோஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமைன் நேமை நீங்க கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? சார் நேம் சர்வர்ன்றது ஆலியாஸ் நேம் மாதிரியா சார் நம்மளுடைய டொமைன் நேமுக்கு? டொமைன் நேமுக்கு இல்ல, ஹோஸ்டிங்கோட அது ஆலியாஸ் நேம் அது. புரியுதுங்களா? அதாவது என்ன அப்படின்னா ஹோஸ்டிங்ன்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா ஐபி அட்ரஸா இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்னா ஒரு அலையாஸ் நேமை வந்து கிரியேட் பண்றாங்க. ஐ மீன் அதுக்கு ஒரு நேமை கிரியேட் பண்றாங்க. அதுதான் அந்த நேம் சர்வர் அட்ரஸ் இருக்கும். அந்த நேம் சர்வர் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வருக்கும் அந்த சர்வர் ப்ரொவைடர் வந்து அது கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம டொமைன் நேம்ல பேர் பண்ணிடணும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
people? ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி டொமைன் நேம்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் ஏதாவது அப்டேட் பண்றோம், இமேஜஸ் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதுல வேற எதுவும் அப்டேட் மறுபடியும் பண்ணணுமா சார்? ஸோ ஒரு வாட்டி நீங்க டொமைன் நேம் ஹோஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஃபைல்ஸ்ல நீங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணா போதுமா, மற்றபடி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே சார். இங்க பாருங்க, ஆக்சுவலா வந்து இப்போ டொமைன் நேம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா டொமைனோட ரூட். இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா பாருங்க, இதுதான் அதோட ஃபைல்ஸ். இப்போதைக்கு இருக்கிற ஃபைல்ஸ் இதுதான். தெரியுதுங்களா? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? டெலீட் பண்ணிட்டு ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். என்னன்னா index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைல் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இதை எடிட் கொடுத்துட்டு வெல்கம் டு aitrender.com. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஓகேவா? சரி. புரிஞ்சுதுங்களா? இப்ப நீங்க போய் ஃபைலை மாத்துறீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்க போயிட்டு இந்த ஃபைலை மாத்தினா போதும். சேவ். இவ்வளவுதாங்க வெப்சைட். இவ்வளவுதாங்க வெப்சைட். செல்லாம் இதுக்கு வந்து நம்ம HTTPS ஒன்றும் போடல, அதனால அது செக்யூர் காட்டல. அவ்வளவுதான் விஷயம். சார் அது தனியா அமௌண்ட் ஆகுமாங்க சார் அந்த HTTPS? அது வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க தம்பிங்களா, ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அது எங்க கொடுப்பாங்க அப்படின்னா வந்து இந்த ஹோஸ்டிங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் வந்துடும். இந்த இடத்துல வந்து SSL சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல போயிட்டு வந்து aitrender கொடுத்துட்டு இது ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா வந்து அதுக்கு SSL சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்களா? இப்போ புரியுதா? இவ்வளவு தாங்க வெப்சைட்டே. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட ஃபைல்ஸ் எடுத்துன்னு வச்சீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்டை ஆட் ஆக ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா?